எனக்கு பின்ன இது வந்து கொஞ்சோண்டு ஆனியன் ரைத்தா, கேரட் சொல்கிறப்பாங்க, வெள்ளரிக்காய் போட்டு தயிர் ஊற்றில போட்டு கொண்டாந்தாச்சு. இந்த முட்டை இதெல்லாம் எங்கள் வீட்டுக்காருக்கு, இது எனக்கு. சாப்பாடுக்கு முட்டை ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 4 முட்டையை வேக போட்டுட்டேன். கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது வந்து பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு. பச்சை மிளகா முழுசு அப்படி போட்டால் பய உள்ளவங்க சாப்பிடும் போத வாயில் சாதம் வருது பார்த்தீங்களா, நம்மளையும் திட்டுறாங்க. ப்ளஸ் வந்து ஒரு வாய் சாப்பாடு அப்படி வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அதனால் பச்சை மிளகா அரைச்சிட்டேன். அதே மாதிரி தக்காளி நம்ம முழுசாக போட்டு சமையல் பண்ணும்போது சில தக்காளி கரையுது, சில தக்காளி கரையிறது இல்லை. ஆனால் அரைச்சி போட்டால் தக்காளி எல்லாருக்குமே சமமாக சாப்பாடில் சேரும். இப்போ எந்த பயப்புலையும் தக்காளியும் தூக்கி தூரப்பட முடியாது, பச்சை மிளகாயும் தூரப்பட முடியாது. இந்த சமையலுக்கு நீங்கள் எந்த காய்கறிகளும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட எந்த காயுமே இல்லை, அதனால தான் இந்த மாதிரி காய் எடுத்துருக்கேன். பீன்ஸ் போடலாம், ஃப்ளவர் போடலாம். டக் டக் எல்லோரும் எழுந்தாச்சா? நான் எழுந்தாச்சு, சமையல் பண்ண போகிறேன். நீங்கள் சமையல் பண்ணிட்டீங்களா? என்ன சமையல் சொல்லுங்கள். இன்றைக்கி சிம்பிளான முறையில், ஹெல்த்தியான முறையில் டக்குன்னு முடிகிற மாதிரி ஒரு சமையல். ரொம்ப ஈஸி. லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணலாம். ஆஃபீஸ்க்கு நேரம் ஆகிட்டுனா செய்யலாம். யாரும் கெஸ்ட்டு வராங்கன்னா அது உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா உங்கள்கிட்ட என்ன இருக்கும் போட்டு செய்யலாம். என்கிட்ட எதுவுமே இல்லை, இருக்கிறத வச்சு எப்படி செய்ய போகிறோம். சின்ன சமையல் ஆனால் டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த சாப்பாடு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. என்னது பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நீங்கள் சின்னதாக சிம்பிளான சமையல் பார்த்துடலாம். நமக்கு அவசர சமையல், அதனால் சிம்பிளாக பண்ணிடலாம். முதல் 2 கிளாஸ் அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். இதுக்கு நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் பாஸ்மதி ரைஸ் போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாப்பாடு பேர் தமிழ்நாட்டில் பிரிஞ்சின்னு சொல்லுவாங்க, மும்பையில் புலாவுன்னு சொல்கிறாங்க. சாப்பாடு ஒன்று தான், பேர் தான் வேறு வேறு. அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு, 2 தக்காளி, மல்லி, கொஞ்சோண்டு முட்டைக்கோசு, வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை, கேரட்டு, பச்சை மிளகா, இஞ்சி, 2 லெமன். நீங்கள் கேட்கல இதுன்னா லெமன்னே இப்படி இருக்குது. மும்பையில் இப்போ கொஞ்சம் காலம் இப்படி தான் வெயில் காலம் ஆரம்பித்தது. லெமன்லாம் இந்த சைஸாக தான் உலாவிக்கிட்டு இருக்குது. பார்த்துக்கங்க உங்கள் ஊரில் எப்படி இருக்குது. மும்பை எலுமிச்சம்பழம் இப்படி இருக்கா. இது பழசு. இது வாங்கிட்டு வந்து 1 வாரம் ஆகிட்டு, அதனால கூட சுருங்கி போயிருக்கும். ஆனால் ஜூஸியாக தான் இருக்குது. இருந்தாலும் என்கிட்ட வேறு இல்லைன்னு இது எடுத்துக்கிட்டேன். பூண்டு, சிம்லா மிர்ச், குடமிளகா, வெங்காயம், பின்ன வந்து பச்சை பட்டாணி, பின்ன இது வந்து ராய்த்தா பண்ண போகிறேன். வெள்ளரிக்காவும் தயிரும் போட்டு, இது கடைசியில் ஃபைனலில். சரிங்களா? அப்போ இதை நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சாப்பாடுக்கு முட்டை ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 4 முட்டையை வேக போட்டுட்டேன். கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது வந்து பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு. பச்சை மிளகா முழுசு அப்படி போட்டால் பய உள்ளவங்க சாப்பிடும் போத வாயில் சாதம் வருது பார்த்தீங்களா, நம்மளையும் திட்டுறாங்க. ப்ளஸ் வந்து ஒரு வாய் சாப்பாடு அப்படி வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அதனால் பச்சை மிளகா அரைச்சிட்டேன். அதே மாதிரி தக்காளி நம்ம முழுசாக போட்டு சமையல் பண்ணும்போது சில தக்காளி கரையுது, சில தக்காளி கரையிறது இல்லை. ஆனால் அரைச்சி போட்டால் தக்காளி எல்லாருக்குமே சமமாக சாப்பாடில் சேரும். இப்போ எந்த பயப்புலையும் தக்காளியும் தூக்கி தூரப்பட முடியாது, பச்சை மிளகாயும் தூரப்பட முடியாது. இந்த சமையலுக்கு நீங்கள் எந்த காய்கறிகளும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட எந்த காயுமே இல்லை, அதனால தான் இந்த மாதிரி காய் எடுத்துருக்கேன். பீன்ஸ் போடலாம், ஃப்ளவர் போடலாம். ரைஸஸ் எடுத்துட்டேன். அடுத்து வெங்காயம். இது ஒரு அவசர சமையலுங்க. காய்கறி கட் பண்ணுற காய் தான் ஆகும். அதுக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். இஞ்சி, பூண்டு, தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இது வந்து பச்சை வேர்க்கடலை, அதனால் எண்ணெயிலே வறுக்கட்டும். எதையும் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு. இதில் சாப்பாடில் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி சமையல் பண்ணும்போது அந்த சாப்பாடு சீக்கிரம் கெட்டு போயிருதுன்னு நீங்கள் நினச்சா, அதை வந்து நல்லா எண்ணெயில் நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு சமையல் பண்ணால் அந்த உருளைக்கிழங்கு கெட்டே போகாது. இது எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரியாது. மாதிரி மிக்ஸ் சாப்பாடுக்கு உருளைக்கிழங்கு போட்டால் டேஸ்ட்டே வரும். சிலவங்க நினைக்காங்க ஐயோ நைட் வரைக்கும் இருக்காத கெட்டு போயிருந்து நினைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நல்ல எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக கெட்டு போகாது. காலையில் சமையல் பண்ணி நைட் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு பச்சை பட்டாணி, இப்போ நம்ம கட் பண்ணிட்டு இருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த சாப்பாடுக்கு எந்த அளவுக்கு நம்ம அரிசி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு காய் எடுக்கணும். அப்போ தான் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த காய் இருந்தாலும் போடலாம். சில ஒரு நாட்டு காய் மட்டும் சேர்க்கக்கூடாது இதில். இப்போ நான் காய்க்கு அரிசிட்டு சேர்த்து உப்பு போடுறேன். 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இந்த காயுமே நல்லா வெண்ணெயில் எழுந்துட்டா ஓகே. நீங்கள் நினைக்கலாம் என்னடா எப்போவும் நீ இட்லி சட்டியில் சோறு பொங்குறேன்னு. என்கிட்ட இந்த மாதிரி சாப்பாடு பண்ணுற அளவுக்கு என்கிட்ட சட்டி இல்லை. இருக்குன்னு அண்டா மாதிரி பெருசாக இருக்குது, இல்லைன்னா செப்பு பாத்திரம் மாதிரி இருக்குது. இந்த ஒரே சோறு பொங்குறது கொஞ்சம் விரிஞ்ச பாத்திரம் தான் நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே இந்த இட்லி சட்டியில் வைப்பேன். யாரும் தப்பாக நினைக்காதீங்க. நம்மள்ட்ட இருக்கிறத வச்சு தான் குடும்பம் நடத்த முடியும்.
அடுத்தவங்கள்ட்ட அது இருக்குது அடுத்தவங்கள்ட்ட இது இருக்குதுன்னு பார்த்து நம்ம கடனாளி வியாபாரத்துக்கு இருக்கிறத வச்சு குடும்பத்தை நடத்திட்டு சந்தோஷமாக வாழலாம் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக சொல்லுங்கள். மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சமாக தனியா பவுடர், அதுக்கு மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் தான் போடுறேன். ஏற்கனவே நான் வந்து இதை பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன் பார்த்தீங்களா. அதனால் கரம் மசாலா போட்டால் தான் நம்ம பிரியாணி சாப்பிட்டா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த காயை எல்லாமே எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். கணக்குக்கு தண்ணி வந்து 6 டம்ளர் வைக்கணும். ஆனால் வந்து அரிசி நல்லா ஊறினால நமக்கு பெருசாக தண்ணி தேவைப்படாது. அதனால் வந்து நான் 5 டம்ளர் தண்ணி கணக்குக்கு வச்சுருக்கேன். 3 குக்கரில் வச்சா தான் நம்ம பயந்து தண்ணி ஊற்றணும். இதுக்கு தண்ணி பத்தலைன்னா கூட நம்ம பார்த்து கிண்டி எடுத்துக்கலாம். நான் 5 கிளாஸ் தண்ணி கணக்குக்கு வச்சுருக்கேன். இப்போ நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம். இது அப்படியே மூடிக்கலாம். நான் கொஞ்சோண்டு மல்லிக்கீரை போட்டேன்னா சாப்பாடு நல்லா மணமாக வரும். மேலே தூவுறதுக்கும் இப்போவுமே கொஞ்சம் மல்லிக்கீரை சேர்த்துட்டேன். மேலே தூவுறதுக்குமே இப்படி போட்டு கிண்டி கொதிச்சு வந்தது நல்லா மணமாக இருக்கும். கொஞ்சம் நல்லா கொதி வந்துட்டு லேசாக லெமன் சாறு ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க ஊற வச்சிருக்க அரிசி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அரிசி எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அரிசி ரொம்ப கிண்டுன்னு அரிசி உடஞ்சிரும். லேசாக பூ போல் அப்படி கிண்டி விட்டுடலாம். கீழே உள்ள காய்கறிலாம் மேலே வந்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஒன்று சேர்ந்துடும். அப்படியே போட்டுட்டு மூடவும் கூடாது. எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டா அரிசி உடையிற அளவுக்கு கிண்ட வேண்டாம். லேசாக பூ போல் கிண்டி விட்டுடலாம். நல்லா கிண்டி விட்டுட்டேன். கிண்டி செமப்படுத்திக்கலாம். இப்போ 4 மல்லிக்கீரை போட்டு அப்படியே ஐப்பில் ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். ஸ்டேஜில் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். கீழேருந்து இப்படி கரண்டியை கொடுத்து கீழே உள்ளது மேலேயும் மேலே உள்ளது கீழேயும் கிண்டி விட்டுடலாம். அப்போ தான் சரிசமமாக மசாலா பிடிக்கும். எல்லா ரைஸ்லேயுமே காய்கறி வந்து சேரும். இல்லைன்னா மேலே ஃபுல்லாக வந்து அரிசியாக வந்துடும், கீழே ஃபுல்லாக காயாக இருந்துடும். இல்லைன்னா கீழே ஃபுல்லாக காய் இருக்கும், அப்படி ஏதாவது ஆயிரும். கிண்டி ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம சாப்பாடு ரெடி ஆகிடும். தம்மில் போட்டாச்சு. ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெள்ளரிக்காய் ரைத்தா பண்ணிக்கலாம். எப்போவுமே கட் பண்ணோடனே அதை அப்படியே போட்டக்கூடாது. இப்படி தேய்ச்சா இது வந்து பசை மாதிரி வரும். தேய்ச்சி எடுத்துகிட்டு அந்த கசப்பு தன்மை போயிடும். 2 பக்கமே இப்படி தேய்ச்சிக்கணும். இது பாருங்க, தெரிஞ்சு பாருங்களா, இந்த மாதிரி வெள்ளை வெள்ளைய பால் மாதிரி வரும். அது போயிட்டாலே நம்ம அந்த கசப்பு தன்மை இருந்தாலும் போயிடும். சில வெள்ளரிக்காயெல்லாம் கசப்பு தன்மை இருக்கும். இப்படி தேய்ச்சி எடுக்கும் போது இது மாதிரி வரும். க்ளீன் பண்ணிடலாம். நல்லா அருமையாக ஒத்தையாக பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இனி விட்டால் சாப்பாடு குழஞ்சிடும் ஒரு பயம் இருக்குது. பாருங்க, நல்லா இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். மீண்டும் சாப்பாடு மூடி வச்சிடலாம். சாப்பாடு ரெடி. நம்ம இந்த வெயில் காலத்தில் எந்த அளவு முடியுதோ வெள்ளரிக்காய் நல்ல உணவில் சேர்த்துக்கணும். அதே மாதிரி பொடி உள்ளி சேர்த்துக்கணும். பொடி உள்ளி வந்து எப்போவுமே நம்ம பாடியை வந்து கூல் பண்ணி வைக்கும். ஆனால் இது பொடி உள்ளி கிடையாது. மும்பையில் வந்து பொடி உள்ளின்னா ரொம்ப ரேர் கிடைக்குது. 100 ரூபா அப்படி கணக்கில் வருது. நான் வாங்குறது இல்லை. அதில் கொஞ்சோண்டு இப்போலாம் சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக வரும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கடையில் வந்து நான் 1/4 கிலோ தயிர் வாங்கிட்டு இருந்தால் நல்லா கிரம்மியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நிழல்கால் முடிகிற வரைக்கும் நீர் மோர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது நீர் மோர் பாடிக்கு. கண்ட ஜூஸை வாங்கி குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நீர் மோர் கொடுத்தா பாடி எப்போவுமே கூலாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம ரைத்தாவும் ரெடி, நம்ம வெஜ் பிரியாணி ரெடி. 10 நிமிஷத்தில் சமையல் ரெடி ஆகிட்டு. டக்குன்னு சமையல் பண்ணால் இந்த சமையல் நமக்கு கை கொடுக்கும். உங்கள்கிட்ட எந்தெந்த காய்கறி இருக்கோ அது சேர்த்துக்கோங்க. இந்த முட்டையும் அப்பளம் பொரிக்கலாம்னு பார்த்தா வீட்டில் அப்பளம் இல்லை. அதனால் இதை வச்சு இன்றைக்கி நாளை பொழுதாக ஓட்டிடலாம். வச்சு இந்த சமையல் பண்ணுறதுல அவ்வளோதாங்க. எங்கள் வீட்டில் சாப்பாடு ரெடி. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சொல்லுங்க. அவசரத்தில் இந்த மாதிரி சாப்பாடு நமக்கு கை கொடுக்கும். வேர்வை பயங்கரம். தமிழ்நாட்டில் எப்படி வைக்க சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டவ்வோடையும் இந்த லவ்வோடையும் இந்த பதிவு முடிக்கிற கண்டிப்பாக
ஃபீட்பேக் தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எந்த காய்கறி இருந்தாலும் போடலாம். நம்ம கையில் கிடச்ச முட்டைக்கோசு பீசம் எது கடைக்கு போடலாம். வெயில் பார்த்தீங்களா, கண் அப்படியே எரியுது. மீண்டும் ஒரு நல்ல பதில் உங்களை சந்திக்கிறோம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லட்சர். பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் தாங்க. எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அதையும் சொல்லுங்கள். நானும் என்னையும் இத்தனை பேர் இத்தனை ஊர்லேருந்து பார்க்குறாங்க. சின்னதாக ஒரு சந்தோஷம் ஹாப்பிப்படுவேன். லவ் யூ ஆல். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் தாங்க. பாய். மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திக்கிறேன். டாட்டா பாய். லவ் யூ. ரொம்ப நேரம் ஆகிட்டு வேலைக்கு பிறக்கணும். அவசரமாக சமையல் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? அந்த ருசி எப்படி இருக்குது, மனம் எப்படி இருக்குது, என்ன ஏதுன்னு சொல்லாமல் நான் உங்களை சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னாலும் நீங்களே நினைப்பீங்களே. இவாவ இஷ்டத்துக்கு வரா, இஷ்டத்துக்கு சோற பொங்கறா, இஷ்டத்துக்கு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. தப்பாக நினைக்கக்கூடாது. அதனால் நான் சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் சொல்லிடுறேன். மெயினாக நல்லா ஒத்தையாக வந்திருக்கு. அதில் போட்ட மசாலா காரம் உப்பு எல்லாம் குறைச்சி தான் போட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப காரம் உப்பு சாப்பிட்டு அது வேறு வயிறு ரொம்ப ஆயிரும். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி சாப்பாடெலாம் நமக்கு அவசரத்தில் கை கொடுக்கும். இந்த மாதிரி சாப்பாடு வெரைட்டி ரைஸும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பின்ன இது கொஞ்சோண்டு ஆனியன் ரைத்தா, கேரட்னு சொல்கிறப்பாங்க, வெள்ளரிக்காய் போட்டு தயிர் ஊற்றிலாம் போட்டு கொண்டாந்தாச்சு. இந்த முட்டை இதெல்லாம் எங்கள் வீட்டுக்காருக்கு. இது எனக்கு. இப்போ நியாயமான கேள்வி. நான் சாப்பிட்டும் காமிச்சிட்டேன், சமையல் பண்ணி காமிச்சிடும். பிடிச்சா சின்னதாக ஒரு 4 லைக் நாங்கள் பொறுமையோட கேட்கலாம் உங்கள்கிட்ட. இல்லை நீங்கள் சொல்லலாம், நீ பாட்டில் பொங்குற ருசி எப்படின்னு தெரியாமல் நாங்கள் எப்படி சமையல் பண்ணி சாப்பிடுவோம், அது முன்ன பின்ன ஆகிட்டுனா அது கரெக்ட் தான். ஸோ சூப்பராக இருக்குது. இந்த வெயில் காலத்துக்கு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் குறைச்சி சேர்த்துக்கலாம். சரிங்களா? அப்போ இன்னும் பாடி இன்னுமே வேர்வை வரும், மசாலா உப்புலாம் சேர்த்தா. சரிங்களா? ஒரு சின்ன அட்வைஸ் தான். உங்கள் விருப்பம். காரம் உப்பு புளினா நீங்கள் எப்படி சாப்பிட்டுக்கோங்க. வெயில் அப்படியே கண்ணெல்லாம் எரியுது. இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மீண்டும் சின்ன லைக் தாங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன். லவ் யூ. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க.